வணக்கம். ரீசெண்டாக இந்த நாங்குநேரியில் இருக்கிற பெரும்பத்து அப்படின்ற கிராமத்தில் நடந்த ரொம்ப கோரமான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை பற்றி தமிழ்நாடே பேசிச்சு. ஆனால் அதில் இருக்கிற ஒரு முக்கியமான கோணத்தை பற்றி நம்ம பேசியே ஆகணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் அந்த ஒரே ஒரு சம்பவத்தை மட்டுமே நம்ம வச்சு பார்க்காம இதே போன்ற பேட்டர்னில் நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதில் எல்லாத்துலேயும் இருந்த ஒரு முக்கியமான அம்சத்தை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த எபிசோட். லெட்ஸ் கோ டு தி ஷோ. சாதிய அடக்குமுறை, ஆதிக்க சாதியினுடைய சாதிய வெறி, இதனால் ஏற்படுகிற அசம்பாவிதங்கள், கோர சம்பவங்கள், இதில் எல்லாமே ஒரு பேட்டர்ன் எப்பயுமே இருக்கும். ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் முன்விரோதமோ இல்லை வேற ஏதோ ஒரு பகையோ இருக்கிற மாதிரி இதில் தெரியல. கடந்த மார்ச் 2 பெரும்பத்து அப்படின்ற கிராமத்தில் இரவு 7 மணிக்கு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தவங்க, ரோட்டில் வரவங்க போகிறவங்க எல்லாத்தையுமே எந்த ஒரு காரணமும் முன்னிட்டு இல்லாமல் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. ஒரு கும்பல், ஒரு மர்ம கும்பல். 2 வீலரில் வந்த சில மர்ம நபர்கள் சராமரியாக அங்கே இருந்தவங்கள தாக்கியிருக்காங்க. யார் என்ன ஏதுன்னெலாம் பார்க்கல. இதில் தாக்கியவர்கள் எல்லோரும் ஒரு டாமினன்ட் கேஸ்ட்டை சேர்ந்தவர்களாகவும், தாக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மையாக ஷெட்யூல் காஸ்ட்டை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஒடிஷா மாநிலத்தை சேர்ந்த ஒரு 50 வயது மைக்ரண்ட் ஒர்க்கர் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அவருக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு? அவர் ஏன் இந்த சம்பவத்தில் பலியாகணும்? இது போன்ற சம்பவங்கள் கடந்த ஒரு 7-8 வருஷமாகவே இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் அந்த பகுதிகளில் ரொம்ப மோசமான, அதுவும் இந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய சிறார்கள்ன்றாங்க பாருங்கள், அந்த சிறார்கள் அவங்க வயது வந்ததுக்கப்புறம் அவங்க நடத்துகிற இந்த ரவுடித்தனம், அதுவும் இந்த அருவாள் கலாச்சாரம், இதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதெல்லாம் கிண்டல் பண்ணி கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நிறைய பேருக்கு யாரை கிண்டல் பண்ணுறோன்னு தெரியல. ஆனால் நல்லா இருக்குன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அது ஒரு 15,000 வியூஸ் தான் போச்சு, பெருசாக போகல. ஆனாலும் அதில் நாம் இந்த மாதிரி சாதி வெறியோட, இந்த மாதிரி வயலன்ஸை தூக்கி பிடிக்கிற, ரீல்ஸ் பண்ணுகிற இந்த கலாச்சாரத்தை நக்கல் அடித்து தான் நம்ம இந்த வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலான்றவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட அந்த வீடியோ போய் பாருங்கள். சரி, இந்த பெரும்பத்து இன்சிடெண்ட்டுக்கு வருவோம். இதில் தாக்கப்பட்ட நபர்கள் 7 பேருக்கு மேலே தாக்கப்பட்டிருக்காங்க. இறந்து போனவங்க 2 பேர். ஒருத்தர் ஒடிசாவை சேர்ந்தவர், இன்னொருத்தர் ஜான் அப்படின்ற ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டை சேர்ந்தவர். இப்போ இந்த 2 பேர் இறந்து போயிருக்காங்க. மீதி பேர் கவலைக்குரிய இடத்துல அவங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பெற்று வருகிறார்கள். இப்போது இந்த மாதிரியான சூழலில் அங்கே மக்களினுடைய உணர்வுகள் எப்படி இருக்குன்னா, இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க, கட்டுப்படுத்துங்க அப்படின்னு மக்கள் வீதிக்கு போராட வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி காவல்துறைக்கோ இல்லை உளவுத்துறைக்கோ இப்படிப்பட்ட சிக்கல்கள் வருது அப்படின்றது தெரியாதா? நாம் இதில் ஆளும் அரசுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சில குரூப்பும், ஆளும் அரசை எதிர்த்து கேள்வி கேட்டால் நீ அந்த குரூப்பா இந்த குரூப்பா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை, முக்கியமாக சாதி ரீதியான தாக்குதல்களும், சாதி ரீதியாக டாமினன்ட் கேஸ்டில் இருக்கிற சில பேர் ரவுடிகளாக மாறிட்டு வர்றதும் இந்த அரசுக்கு தெரியாமல் இந்த காவல்துறையோ இல்லை உளவுத்துறையோ பார்த்துக்குதா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள்லாம் முக்கியமாக இருக்குது. இல்லை ஆளுகிற முதல்வரனுடைய பார்வைக்கு இது யாரும் கொண்டு போகிறது கிடையாதா? இப்படி பல கேள்விகள் இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமான பிரச்சனை இது. ஏன்னா திமுக எதை எதிர்த்து இங்கே போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுதோ அதுக்கே இங்கே பிரச்சனை உருவாகுது. சொல்லப்போனால் இந்த மாதிரியான ரவுடிசம் பேக்ரவுண்ட் உடையவங்க முக்கியமாக இந்த ரைட் விங் குரூப்போட ரொம்ப அசோசியேட் ஆகியிருக்காங்க. வட மாநிலங்களில் மக்களை ரேடிக்கலைஸ் பண்ணணும் அப்படின்னா, ரேடிக்கல் அப்படின்னாலே அவங்கள ரூட்ஸுக்கு கொண்டு போகிறது மூலமாக அவங்கள இந்த கண்டெம்பரரி ஐடியாஸ்லேருந்து அவங்கள தனிமைப்படுத்துறது. இந்த மாதிரி மாடர்ன் தாட்ஸ்லாம் ஒன்றும் வேணாம், அதெல்லாம் நமக்கு இழுக்கு, நம்ம யார், நம்ம பூர்வீகம் என்ன அப்படின்னு அவங்களுக்குள்ளார அந்த உத்வேகத்தை தூண்டுறது, அந்த வெறியை தூண்டி நீ யார் தெரியுமா, இவன் வந்ததுக்கப்புறம் தான் உன் நிலைமை இப்படி ஆகிடுச்சு, இவன் தான் காரணம் பாரு அப்படின்னு அவங்கள ரேடிக்கலைஸ் பண்ணுறதுக்கு மதம் ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது. மதத்தை வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க வடநாட்டில். ஆனால் இதே சவுத்தில் மதம் அப்படின்றது ரேடிக்கலைஸ் பண்ணுறதுக்கான சரியான ஸ்கோப்பாக அவங்களுக்கு அமையிறது கிடையாது. அதனால சாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க ரேடிக்கலைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது என்னுடைய சந்தேகம். ஏன் அந்த சந்தேகம் எழுகிறது அப்படின்னா, நான் சொல்கிற இந்த பேட்டர்ன் இந்த மாதிரியான ரவுடிசம், இந்த மாதிரியான குண்டா சம்பவங்களில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறத நீங்கள் கவனிக்கணும். இந்த பெரும்பத்து சம்பவத்தில் ஈடுபட்ட 2 பேர், இவங்க 2 பேருனுடைய வயது 19, 18 அந்த வயது தான். இவங்க 2 பேரும் ஏற்கனவே ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது அதே நாங்குநேரியில் சின்னதுரை அப்படின்ற ஒரு பையன் ஸ்கூலில் நல்லா படிக்கிறான்.
அவன் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. அவன் வீடு புகுந்து அவனை வெட்டுறாங்க. அந்த சம்பவம் நடந்தபோது சின்னதுரைக்கு வயசு 17 தான். அவனுடைய தங்கச்சி 13 வயசு. சின்னதுரை தாக்கப்படுறப்போ தடுக்க போகிற அந்த பொண்ணு, அந்த பொண்ணின் மீதும் சராமரியாக வெட்டுறாங்க. இப்போ இந்த 2 பேர் இந்த சின்னதுரை மேட்டர்லேயே வந்து இவங்க மீது வழக்கு பாஞ்சிருக்கும். அப்போது அவங்களாம் ஜுவனைல்ஸாக இருக்காங்க. ஜுவனைல்ஸ்னால் வயது 18 வயது நிரம்பாதவர்கள், சிறியவர்கள். இப்போ பெரியவங்களுக்கு கொடுக்குற தண்டனையும் அவங்களுக்கு இருக்கிற ப்ரொசீஜர், நடைமுறை இதெல்லாம் வித்தியாசப்படும். அதாவது 18 வயதுக்கு கீழே இருந்தால் அவங்கள வந்து சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு தான் வந்து சட்டம் ஆலோசிக்கும். அவங்கள வந்து ஒரு 3 வருஷம் அவங்கள தனிமைப்படுத்துறது, இல்லை அவங்கள வந்து ஒரு ஹோமில் வச்சு அவங்கள நல்வழிப்படுத்துறது, அவங்க வாழ்க்கையை சீர்திருத்துறது, இதற்கான நடைமுறையை தான் வந்து சட்டம் ஏற்படுத்தும். இதுதான் சட்டம். ஆனால் இது சரியாக செய்திருந்தால் இந்த 2 பேர் இந்த பெரும்பத்து கிராமத்தில் நடந்த இந்த மோசமான தாக்குதலில் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. இதே 2 பேர் மைனரு, இவங்க வந்து இந்த சின்னதுரை மேட்டரில் இந்த மாதிரி வழக்கு எதிர்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் சில நாட்களில் வந்து என்ன ஆகுதுன்னா, பைக்கில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்புள் போயிருக்காங்க. அவங்கள ஒரு குரூப் வந்து தடுத்து நிறுத்தியிருக்கு. சொல்லப்போனால் அந்த விமனை வந்து ஹராஸ் பண்ணியிருக்கு. இதில் வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட், ஒரு எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு. இதுலேயும் இதே 2 பேர். அதுக்கப்புறமா அவங்க நிற்கல, தொடர்ந்து இந்த பெரும்பத்து கிராமத்தில் நடந்த இவ்வளோ மிகப்பெரிய ஒரு கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஜுவனைல்ஸ் கிடையாது. இப்போ ஜுடிஷியரி அவங்கள ஜுவனைலாக கன்சிடர் பண்ணாது, ஒரு அடல்ட்டாக தான் கன்சிடர் பண்ணும். இந்த பெரும்பத்து கிராமத்தில் நடந்த இந்த தாக்குதலுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் சொல்லுதுன்னா, இங்கே வந்து மணல்மேடு சங்கர் அப்படின்னு ஒரு ரவுடி இருந்திருக்கார். அதாவது ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டை சேர்ந்தவர். அவர் வந்து உயிரோடு இல்லை, அவர் வந்து என்கவுண்டர் பண்ணி அவர் வந்து இறந்து போயிட்டார். இப்போது அவருக்கு ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காங்க. இந்த போஸ்டர் அடித்தது வந்து அங்கே இருந்த டாமினன்ட் காஸ்ட்டுக்கு வந்து பிடிக்கல. அதுக்கு எதிராக வெறுப்பாகி தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் 2018 நடக்குது. அதான் கச்சநத்தம் கேஸ்ன்னு நீங்கள் ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க. இதில் ஈடுபட்ட 27 பேருக்கு வந்து ஆயுள் தண்டனையை வந்து உறுதி பண்ணியிருக்கு மாண்புமிகு நீதிமன்றம். இப்போ இந்த கச்சநத்தம் கேஸில் இந்த கோயில் திருவிழாவில் இரு பிரிவினருக்கு இடையே எழுந்த ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை, அதில் முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லப்படுது. அதாவது இந்த டாமினன்ட் கேஸ்ட்டை சேர்ந்தவங்க வரும்போது இவங்க கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருந்ததாகவும், அதை வந்து சாதி பேர் சொல்லி இவங்க திட்டினதாகவும், அதுக்கு வந்து இவங்க வந்து இந்த மாதிரிலாம் சாதி பேர் சொல்லிலாம் திட்டாத, இப்படிலாம் பேசாத, பேசுனீங்கன்னா வழக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போனதுக்கப்புறம், ஓஹோ போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு கொடூர சம்பவத்தில் ஒரு வெறி செயலில் ஈடுபட்டிருக்கிறாங்க டாமினன்ட் கேஸ்ட்டை சேர்ந்த ஒரு 33 பேர். இந்த வெறி செயலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி இரவு 9 மணிக்கு பவர் கட் ஆகிருக்கு. அதாவது இவங்க பவரை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உள்ளே இறங்கி சராமரியாக எல்லாத்தையும் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கொடூர தாக்குதலில் 3 பேர் உடனடியாக உயிரிழக்கிறாங்க. ஒருத்தர் வந்து அந்த தாக்குதலுக்கு உள்ளானவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் 1 வருடம் கழித்து உடல்நிலை ரொம்ப மோசமடைந்து இறந்து போயிடுறாரு. இப்படி 4 பேர் இந்த சம்பவத்தில் இறந்து போகிறாங்க. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதுலேயும் சில ஜுவனைல்ஸ் இருக்காங்க. அதாவது 18 வயதுக்கு உட்பட்டவர்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 18 வயதுக்கு உட்பட்டவங்கன்றதுனால மற்றவங்களுக்கு கொடுக்குற தண்டனையும் இவங்களுக்கு ஏற்படுகிற இந்த லீகல் ப்ரொசீஜரும் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் மேலும் மேலும் என்ன ஆகுறாங்கன்னா, அந்த சிறார் திரும்ப திரும்ப குற்றச்செயலில் தான் ஈடுபடுறாங்க, குண்டாஸ் போடுறாங்க, அவங்க திரும்ப குற்ற பின்னணியிலேயே இருக்கிறாங்க. இந்த கச்சநத்தம் படுகொலைகளில் ஈடுபட்ட இந்த ஜுவனைல், இந்த சின்ன பையன் பின்னால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அக்னிராஜ் அப்படின்னு ஒரு டாமினன்ட் கேஸ்ட்டை சேர்ந்த ஒருத்தரனுடைய மரணத்துக்கு பழிவாங்குதலாக நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போ அதில் வந்து ஒரு வழக்கறிஞரை அவருடைய ஆஃபீஸ் பூந்து கொள்வது, இப்படி பல குற்றச்செயல்களில் ஈடுபடுறான். இப்போது நான் இந்த பேட்டர்னை தான் நான் முதல்ல சொல்லணும்னு நினச்சேன். அதாவது ஜுவனைல் ஒரு கேஸ்ட் அவுட்ஃபிட்டோ இல்லை ஒரு டாமினன்ட் கேஸ்ட்டோட ஒரு வாரியராக ஃபீல் பண்ணுறான். அவன் வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறான். அவன் வழக்கு வாங்குறான். வழக்கு வாங்கினதுக்கப்புறம் அவனை சார்ந்தவர்கள் அவனை வந்து கொண்டாடுறாங்க. பின்னால் என்ன ஆகுதுன்னா, அவன் பெரிய கிரைம்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பெரிய கிரைம்ஸை பண்ணிவிட்டு இன்னும் பெரிய தண்டனைகள், பெரிய லீகல் ப்ரொசீஜர் அதுக்குள்ளாரெலாம் போய் குண்டாசு அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறமும் அவனுடைய புகழ் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டர்நெட்டில் ஆட்களை வச்சு ரீல்ஸ் எடுத்து போடுறது. அதாவது ஒரு சாதிய பேரோட அவங்க பேர் போட்டு சுல்லான் அப்படின்ற ஒரு பேரை வந்து சேர்த்துக்கிறது. அந்த மாதிரி சுல்லான் அப்படின்ற பெயரோட, பட்ட பெயரோட சில ரவுடிகள் வலம் வருகிறார்கள். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஒற்றுமைனா, அவங்க எல்லாம் ஜுவனைல்ஸாக வந்து குற்றப்பின்னணியை தொடங்கினவங்க. அதாவது 18 வயதுக்கு உட்பட்டவர்களாக குற்றப்பின்னணியை தொடங்கிட்டு பின்னால் குண்டாஸ் வாங்கிட்டு பெரிய குற்றம் செய்யக்கூடியவர்களாக மாறிடுறாங்க. சொல்லப்போனால் அவங்களுடைய லைஃபே வந்து குற்றப்பின்னணி கொண்டதாக மாறிடுது. அவங்க திருந்தி லைஃப்பை வேற ஒரு பாதையில் மாற்றி அமைத்துக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. இப்போ இந்த மாதிரியான இன்ஸ்டாகிராம் பதிவுலாம் சும்மா நான் சொல்கிற டேர்ம்ஸை வச்சு சும்மா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் எந்த அளவுக்கு சாதிய மனோபாவத்தை தூக்கி பிடிக்கிறவர்களாகவும், எந்த அளவுக்கு வைலன்ஸை வந்து
ஏதோ வாழ்க்கையில் பெரிய சாதனை பண்ணதாகவும் இவங்க நினச்சிக்கிட்டு இந்த பதிவுகளை போடுறாங்க. அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் போடுறவங்க, அதை ஷேர் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இதெல்லாம் பார்க்குறப்போ இவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றதே நமக்கு சந்தேகமாக இருக்குது. இவங்க இந்த குற்றப்பின்னணியை தொடங்கினப்போ இவங்களுடைய வயது ரொம்ப கம்மி. இப்போது அதை விட ரொம்ப சின்ன வயசு பசங்கள்லாம் இவங்களை பெருமையாக நினச்சி கமெண்ட் பண்ணுறது, அவங்கள சப்போர்ட் பண்ணுறது, ஃபயர் விடுறது, அந்த மாதிரியான கமெண்ட்ஸை பார்க்குறப்போ இன்னும் ரொம்ப பயமாக இருக்குது. இப்போது பொதுமக்களுக்கு என்ன ஒரு பார்வை இருக்கும்? ஏதோ ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறான், போலீஸ் பிடிச்சிருச்சு, ஜெயிலில் போட்டுருச்சு, ஆப்பாடா ஏய் ஒரு குற்றம் செஞ்சவனை அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கடா, இல்லை ஏதாவது ஒன்று சட்டம் தன்னுடைய வேலையை செய்துடா, கடமையை செய்து அப்படின்னு நம்ம நினச்சிட்டு சந்தோஷப்படுவோம். ஆனால் மாறா என்ன நடக்குது அப்படின்னா, அவன் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே சில பேர்னோட அவனுக்கு லிங்க் ஏற்படுது. அங்கே ரொம்ப கேஸ்ட் அவுட்ஃபிட்டில் இருக்கிற சில ரவுடிகளோடையோ குற்றச்செயல்களில் ஈடுபடுத்த வைக்கக்கூடிய பெரிய பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கக்கூடிய சில பேரோடையோ அவனுக்கு பழக்கம் ஏற்படுது. அவங்களுக்காக எதையும் செய்வேன் அப்படின்ற மாதிரியான மனநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்போது இந்த மாதிரியான சூழல் உள்ளார இருக்குது. அவங்க வெளியே இதே குற்றப்பின்னணியை தொடர்றதுக்கான சூழ்நிலையும் இந்த சமூகத்தில் அப்படியே இருக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். சோசியல் மீடியாவில் ஒரு பையன் சொல்கிறான், அவனுக்கு வயசே அவன் ஸ்கூலுக்கு போகிற பையனாக தான் இருப்பான், 10வது முடிச்சிருப்பானா 11வது முடிச்சிருப்பானான்னு தெரியல. அவன் சொல்கிறான், எங்கள் ஜாதியில் இத்தனை பேரை போட்டுட்டாங்க பாருங்கள், நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் பின்னாடி பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் பாருங்கள், நாங்கன்னா சும்மா இல்லை, பெரிய பிரச்சனை இருக்கும், தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுக்கு அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறான். நமக்குலாம் என்ன இவன் படிச்சுட்டு இவன் வெளி உலகத்தை போய் பார்த்தானா இவனுக்கு 4 விஷயம் தெரியும், ஏதோ காசு சம்பாதிக்கணும், நம்ம அங்கெல்லாம் போகணும் இங்கெல்லாம் போகணும் அப்படின்ற ஆசை வரும். இங்கேயே ஊருக்குள்ளார இருந்துக்கிட்டே சாதி பெருமை பேசிக்கிட்டு நாங்கள் எப்படி தெரியுமா, நாங்கள் அப்படி தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானே, இவனுக்கு எப்படி திருத்துறதுன்னு நமக்கு யோசனையாக இருக்குது. இந்த மாதிரி குற்றச்சம்பவத்தில் படிப்படியாக அடுத்தடுத்த கட்டத்தில் ஈடுபடுறவங்க கடைசியாக எங்கே போய் நிற்கிறாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். அதாவது அவன் இதுக்கு மேலே சமூகத்துக்குள்ளார வரவே முடியாது. சமூகத்தில் எல்லோரும் வாழ்கிற ஒரு சுமூகமான வாழ்க்கையை அவனால் வாழவே முடியாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிடுறான். அவனால் இன்னைக்கு கிரிமினலாக தான் வாழ முடியும். அவனை ஒரு ரவுடி பயலாக தான் இந்த சமூகம் பார்க்கும். அவனால் இங்கே நார்மலான வாழ்க்கை வாழ முடியாது. அவனுக்கு அதில் சந்தோஷம் இருக்கலாம், ஆனால் அரசுக்கோ இல்லை இந்த சமூகத்துக்கோ அதன் மூலமாக எந்த சந்தோஷமும் இல்லை. அதாவது இந்த மாதிரியான சிறியவர்கள் இந்த நாட்டுக்கு தேவை, அவங்கள நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு தான் இந்த அரசு நினைக்கணும். ஆனால் இந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டனுக்கு அவன் போயிடுறான். அதுக்கு போகிறதுக்கு இந்த சிஸ்டமோ இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையோ காரணமாக இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த பேட்டர்னை கவனிக்கிறப்போ நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அது என்னென்னா, நீதிபதி சந்துருவனுடைய அறிக்கை. அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட சில விஷயங்கள், அதுவும் குற்றப்பின்னணிகளை, அதுவும் இந்த மாதிரியான சாதிய ரீதியான ரவுடிசம் தோற்றுவிக்கக்கூடிய இடமாக பள்ளிக்கூடங்கள் மாறிடக்கூடாது, அந்த மாதிரியான சூழல் அங்கே இருக்குது. ஜாதி கயிறு கட்டிக்கிறது, ஒவ்வொரு ஜாதியை சேர்ந்தவங்க அந்த குரூப்பாக இருக்கிறது, இந்த மாதிரியான மனநிலை அங்கே இருக்குது அப்படின்றத அவர் சுட்டி காட்டியிருக்காரு. இப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிய வரும். அதாவது இந்த ஜுவனைல்ஸாக இருக்கக்கூடிய இளம் சிறார்கள் இருக்காம பாருங்க, அவங்க குற்றச்செயல்களில் ஈடுபடுறாங்க. அதாவது எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஏதோ நம்ம இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டால் நம்மளையும் ஒரு பெரிய ஆளாக பேசுவாங்க. அதுவும் ஏதோ சாதியை காப்பாற்றினதுக்காக. சாதி அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாதுல்ல. அதாவது சாதி அப்படின்றது ஒரு பிராமணிக்கல் ஐடியா. பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ர அப்படின்ற ஒரு 4 படிநிலைகள் கொண்டது. இதில் தலித்ஸ் அவுட்காஸ்ட். அவங்க அந்த 4 வர்ணத்துலேயும் வராதவங்க. நாங்கள் தான் இது எல்லாத்தையுமே கட்டி காப்பாற்றுறவங்க அப்படின்ற மாதிரியான உணர்வு டாமினன்ட் கேஸ்டாக இருக்கக்கூடிய நிறைய சாதியினருக்கு இருக்குது. சொல்லப்போனால் அந்தந்த சாதியில் இருக்கக்கூடிய தலைவர்களே இந்த உணர்வுகளை ஊட்டி வளர்த்துறாங்க. பெரியார் இதெல்லாம் அடித்து பேசியிருக்காரு, அந்தந்த கூட்டத்திலே போய் பேசியிருக்காரு. இந்த சான்ஸ்கிரிட்டைசேஷன் மட்டும் கிடையாது, வேதம், இந்த பிராமணியம் இதெல்லாம் சொல்லக்கூடிய சில விஷயங்களை கடைபிடிக்கிறது, பியூரிட்டி, இம்பியூரிட்டி, இந்த சோசியல் ஆர்டர், இதெல்லாம் கட்டி காப்பாற்றுற உணர்வு பெருமளவு டாமினன்ட் கேஸ்ட் மத்தியில் இருக்குது. மற்றவங்க மத்தியிலும் இருக்குது, ஆனாலும் பெருமளவு டாமினன்ட் கேஸ்ட் மத்தியில் இருக்குது. சொல்லப்போனால் இந்த சமூக நீதி, இடஒதுக்கீடு இதெல்லாம் நமக்கு கிடையாது. இந்த ஷெட்யூல் காஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் இதை அனுபவிக்கிறாங்க, மலைவாழ் மக்கள் தான் அனுபவிக்கிறாங்க. இடபிள்யூஎஸ் அப்படின்ற பேரில் நமக்குரிய இடங்கள்லாம் சுரண்டி தின்னுட்டு நம்ம வயலில் அல்வாவை திணிச்சிருவாங்க. அதை நம்ம கேள்வி கேட்கவே மாட்டோம். ஏனென்றால் சமூக நீதி அது யாருக்கு வேணும், அது நமக்கானதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலை. இப்போ இதே ஆதிக்க சாதியாக இல்லாதவங்க எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு சோசியல் ஆர்டர் இருக்குது. இது காலங்காலமாக இருக்குது. இதை கட்டி காப்பாற்றணுன்ற உணர்வு இந்த டாமினன்ட் கேஸ்டில் இருக்கிற இந்த இளைஞர்கள் மத்தியில்
புகுத்தப்படுது. ஆனால் போக போக என்ன ஆகுதுன்னா, இந்த கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக நீதி, பகுத்தறிவு இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இந்த விஷயங்களை கொஞ்சம் புரட்டி போடுது. இவ்வளோ காலம் கட்டி காப்பாற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த சோசியல் ஆர்டர் வந்து கொஞ்சம் குலையுது. இவன் எந்த ஜாதி தனக்கு சப்மிசிவாக இருக்கிறது தான் அவங்களுக்கு இடப்பட்ட கட்டளைன்னு நினைக்கிறானோ, அந்த ஜாதிக்காரன் வந்து தான் முன்னாடி ராயல் என்ஃபீல்டு பைக் ஓட்டிட்டு போனாலோ, அவன் நல்லா படிச்சுட்டாலோ, நல்ல ஜீன்ஸ் பேண்ட்டு, நல்ல டிஷர்ட், நல்ல கூலிங் கிளாஸ் ஒன்று போட்டாலோ, இல்லை அவன் நல்ல ஒரு வீடு கட்டி வாழ்ந்துட்டாலோ, அவன் ஒரு நல்ல ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கிறான், மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறான், ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கான், ஐஃபோன் வச்சுருக்கிறான், இப்படி ஏதாவது ஒன்று பார்த்துட்டா அவனை வந்து ஒரு சேலஞ்சராக பார்க்குது. ஸோ தலித்துகளின் மீது நடக்கிற தாக்குதலை உளவியல் ரீதியாக நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இந்த சோசியல் ஆர்டரை மீறினா அதுக்கு ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்குது. எனக்கு நீ சப்மிசிவாக போ, நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரியான அந்த மனநிலையை எதிர்த்து ஒருத்தன் கேள்வி கேட்குறான், இல்லை அவன் அதை மதிக்க மாட்டேங்கிறான், கால் மேலே கால் போட்டு உட்காடுறான், இந்த மாதிரியான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுல ஏற்படுகிற சிக்கல் தான் இவங்களுக்கு. இது உளவியல் சிக்கல். அப்போது இந்த மாதிரியான நபர்களை சேலஞ்ச் பண்ணிட்டு தான் பார்க்குறாங்க. அவங்க மீது வெறுப்பில் போய் இந்த மாதிரியான வன்முறை செயல்களில் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் செய்கிறது மூலமாக அவங்களுடைய சோசியல் ஆர்டரை கட்டி காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு மித் அவங்களுடைய மனநிலையில் இருக்குது. அதனால தான் அவங்களை இப்படி செய்ய வைக்குது. இந்த 17, 18, 16 வயது சிறியவர்களை இந்த மாதிரியான மனநிலை கொண்டவர்களாக மாற்றுறது, இந்த மாதிரியான மனநிலை கொண்டவர்களாக அவங்க வச்சுக்கிட்டா அவங்க ஈஸியாக அவங்கள இந்த மாதிரி கேஸ்ட் பேஸ்ட் அவுட்ஃபிட்ஸ்னுடைய மோசமான செயல்பாடுகளை, அதுவும் குற்றச்செயல்களில் ஈடுபட வைக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரியான ஜுவனைல்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், ரெக்ரூட் அப்படின்ற ஒரு வார்த்தையவே சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான குற்றச்செயல்களில் ஈடுபடுறவங்களுடைய வயசை பாருங்களேன். இப்போ இந்த பெரும்பத்து சம்பவத்தில் ஈடுபட்டவங்களுடைய வயசு என்னவாக இருக்கும்? எல்லாம் 20, 21, 19, 18 இந்த வயசு தான். இந்த வயசில் அவன் வாழ்க்கையை என்ன பார்த்துருப்பான்? இந்த மாதிரியான உணர்வு அவன் மனசில் இயற்கையாக எப்படி வரும்? அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் இருக்குது. அதை சாதிய அமைப்புகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது. சாதிய அமைப்புகளுக்கு எதிராக குரல் கொடுக்குற இயக்கங்கள் இருக்குது, தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. பெரியார் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள், கம்யூனிச இயக்கங்கள் தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அதையும் மீறி அரசு பாலிசி மேக்கிங்கில் சில விஷயங்களை செய்தே ஆகணும் அப்படின்றது தான் நீதிபதி சந்துருவனுடைய அறிக்கையும் சொல்லுது. அதை தான் ஏற்கனவே நாம் இந்த வேங்கை வயல் பிரச்சனையிலையும் சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த கவினுடைய படுகொலையிலையும் அதை தான் சொன்னோம். ஆனால் ஆளும் திமுக அரசு எல்லாவற்றையும் எலெக்ஷனாக பார்க்குதா அப்படின்ற கேள்வி சாமானியர்கள் மத்தியில் எழுது. இல்லை, அப்படி பார்க்கறது கிடையாது. பாலிசி மேக்கிங்லேயும் சில விஷயங்களை செய்ய போகிறோம். இப்படி சாதி ரீதியாக இருக்கிற டாமினன்ட் கேஸ்டாக தன்னை நினைத்து கொண்டு இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறவங்கள மாற்றுறதுக்கு அல்லது அவங்கள சீர்திருத்துறதுக்கு, இல்லை சமூக நீதினா என்ன அப்படின்னு அவங்க புரிந்து கொள்வதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறாங்க அப்படின்றத அரசு தான் விளக்கணும். இந்த பிரச்சனையினுடைய நுவான்சஸ் என்ன, அதுக்குள்ளார ஒளிந்திருக்கக்கூடிய நுட்பமான சிக்கல்கள் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் இதை பேசுகிறேன். எலக்டோரல் பாலிடிக்ஸில் இருக்கிற ஒருத்தர் இயக்க அரசியல் செய்கிற ஒருத்தர் மாதிரி நடந்து கொள்ள முடியாது, அவங்கள மாதிரி சில நடவடிக்கைகள் செய்ய முடியாது அப்படின்றத நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் திமுக அதையும் கடந்த ஒரு இயக்கம். இந்த மாதிரியான மாற்றங்களை செய்ய முடியும் அப்படின்னா அது திமுகவில் மட்டும்தான் செய்ய முடியும், வேறு யாராலையும் செய்ய முடியாது அப்படின்றத நம்புகிறேன். அதனால இதை கோரிக்கையாகவும் வைக்கிறேன். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் நிறைய பேர் உதவி செஞ்சுருக்கீங்க, சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. பை மீ a coffee QR கோட் மூலமாக, அதே சமயத்தில் சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ணுவவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. அதே மாதிரி என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சூப்பர் தேங்க்ஸ் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பை மீ a coffee லிங்கை பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லை QR கோடு வேணும்னா இங்கே QR கோடு கொடுக்குறேன், அதை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Patti ding ding, do 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 do.